ஸோ இவர் தான் என்னுடைய அத்தா. இந்த மலையில நம்ம வந்து இந்திய பெருங்கடல் மேல பறக்க போறோம். செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. வெல்கம் டு கொலம்போ. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 20 ரூபா நோட்டு இங்க பாருங்க. 100 ரூபா நோட்டு பாருங்க. விச் கண்ட்ரி வாஸ்? இங்கிலீஷ். தமிழ்? நோ. தமிழ் தெரியுமா பிரதர்? ஆமா. சூப்பர். நண்பருக்கு வந்து தமிழ் தெரியுதுங்க. சந்தோஷம். எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் பிரதர் ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டினா? 6,000. ரஷ்யால இருந்து 3 ஃபிளைட் பிடிச்சிங்க. 6000 கிலோமீட்டர் தாண்டி கடல் கடந்து ஒரு வழியா ட்ரெயினை பிடிச்சி நம்ம சொந்த ஊருக்கு திரும்பியாச்சுங்க. என்னை பிக்கப் பண்றதுக்காக என்னுடைய அப்பா வந்திருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டது, தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்க, தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்க. வணக்கம், நான் உங்கள் ராஜா. இதோ சோழ தேசத்தில் இருந்து இங்கதான் எங்க அப்பா நிக்கிறாரு. மஞ்சள் கலர் BMW வச்சு நிப்பாரு. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இவர் தான் என்னுடைய அத்தா. அத்தா உடம்பு எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? போலாமா? எங்கே பார்க் பண்ணிருக்கீங்க BMW? ஓகே, இந்த பார்க் பண்ணிதான் பாருங்க. நம்மளுடைய BMW இது தாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எடுங்க வெளியில் பாருங்க. நம்ம ஊர் தஞ்சாவூர், சோழ தேசம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வண்டியும் பார்க் பண்ணியாச்சு. உள்ளே போகலாம். சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். தங்கச்சியை போய் பார்த்து வீடியோ எடுத்தது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு யூடியூப்பில் போட்டனால. அதனால் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல எல்லாருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. என்ன ஆச்சா, வீட்டில் தானே இருந்தேன், எப்படி திருச்சி வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் கண்ட்ரியாக இலங்கை போக இருக்கோங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் வந்துட்டேங்க. மறக்காமல் எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முதல் கண்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இறைவன்ட்டெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கண்ட்ரி போகலாமா இல்லை திரும்ப ரஷ்யாவே போயிடலாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போ நம்ம திருச்சி வந்துட்டோங்க. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கொலம்போ போக போகிறோம். ஸோ புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்குது, ETA வீசா இருக்குது, ஹோட்டல் புக்கிங்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரெடியாக இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். போர்டிங் கூப்பிட்டாங்க. இங்கே பாருங்க எல்லாம் போர்டிங் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட போர்டிங் பாஸ் கையில் இருக்கு. நேராக போய் காமிச்சிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏற போகலாம். முதல் அனுபவம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில். ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு போர்டிங் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் உங்களுடைய கேட் நம்பருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரஷ்யாவுக்காக இருக்கட்டும், அப்புறம் டெல்லியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கட்டும். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த போர்டிங் பாஸ்க்கு நம்மளை கூப்பிட்றது கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் கிளியர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வரும், இடியெல்லாம் இடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த மலையில் நம்ம வந்து இந்திய பெருங்கடல் மேலே பறக்க போகிறோம். சூப்பராக இருக்கு. போறீங்க பாருங்க எப்படி ஊற்றுது பாருங்க. பாருங்க தண்ணி எப்படி ஊத்திட்டு இருக்குன்னு. உள்ள வந்தாச்சு. புகையா போயிட்டு இருக்கு. கரெக்டா தானே இருக்கு கண்டிஷன்? தெரியல இருக்கு. ஆமா, நேரா பெருங்கடலுக்குள்ள தானே. ஆமா, இப்போ வந்து 31F சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டோம். இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி தமிழ்ல எழுதியிருக்காங்க, உயிர் பாதுகாப்பு சட்டை உங்கள் இருக்கையின் கீழ் உள்ளது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் பார்க்க முடியும். LED ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. 1 hour ட்ராவலுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயங்க. அப்புறம் உட்காரத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கால் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு உட்காந்துருக்க மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்னு. மின்னல் இடியுடன் கூடிய கனமழை பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பிச்சை எழுது மழை. பேச முடியல, வண்டி கிளம்பிருச்சு. ஸோ பயங்கர ஸ்பீடாக போகுதுங்க. ஆயிடுச்சு. திருச்சி மாவட்டத்தோட வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நம்ம டேக் ஆஃப் ஆயிட்டோம். பாய் பாய் திருச்சி.
அங்க பாருங்க எப்படி வளைக்கிறாங்க பாருங்க வண்டியை. இங்க பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க, ஸ்கை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே வெள்ளை வெள்ளையான பியூர் ஒயிட்டா எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 35,000 அடி வந்துட்டோம், இருந்தாலும் மேல பாருங்க எவ்வளவு மேகம் தெரியுது, மலை மாதிரி. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பப்ஸ் ஐட்டம் போல. ஸோ இதான் கொடுத்தாங்க, இப்போதான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க சுட சுட இருக்குங்க. வெல்கம் டு கொலம்போ. கொலம்போ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ் வா. ஸோ நண்பர்களே, நம்ம அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. நம்ம வந்து பாருங்கள் லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்க. சிம் கார்டு வாங்குறதுக்கு காசு இல்லை, இந்தியாவிலே வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்கணும். பட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்தனால என்னால் கன்வர்ஷன் பண்ண முடியல. இங்கே பாருங்க நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்க முடியுதுங்க, கூட்டம் கூட்டமாக. ஆக்சுவலாக இந்தியாவில் கூட நான் டெல்லி வந்து இறங்கும்போது கூட நான் இவ்வளோ ஃபாரினர்ஸ் பார்க்கல. வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்குற இடமா இருக்கட்டும், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் வெளியில் வந்தோங்க. ஸோ இமிகிரேஷன் முடிச்சு நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்தோடனே பாருங்க. ஸோ வாங்க இங்கே கரன்சியோட ரேஞ்ச் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேங்க் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பேங்க். இங்கே பாருங்க 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 5 பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ ஐஎன்ஆர் நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, 20 ரூபா நோட்டு. இங்கே பாருங்க 100 ரூபா நோட்டு பாருங்க. 100 ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இலங்கை மத்திய வங்கி தமிழ் எழுதிருக்குங்க, அதாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இது பாருங்க 500 ரூபா நோட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பணம் இப்போ தெரியுங்களா பெட்டி கடையில், அந்த மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 1000 ரூபாய் நோட்டு. இங்கே பாருங்க 1000 ரூபாய் நோட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க 5000. எல்லாத்துலேயுமே பறவைகள் ஃபோட்டோ பார்க்க முடியுது. மொபிடெல்னு ஒரு சிம் கார்டு நல்லா இருக்குன்னு இங்கே ஒரு நண்பர் இருக்காரு, ஒரு யூடியூபர் கஜன் பிளாக்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவரை நம்ம போய் மீட் பண்ணலாம். இங்கே பாருங்க இவங்க எந்த கண்ட்ரியில் வந்துருக்கான்னு தெரியல. நான் பார்க்க ரஷ்யன் மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. பட் ரஷ்யா கிடையாதுங்க, அவங்க பேசுறது ரஷ்யன் லாங்குவேஜ் இல்லை, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. விச் கண்ட்ரி? இங்கிலாந்து. யூ ஆர் ஃப்ரம் இங்கிலாந்து? யூகே. இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்களாம். வாங்க சிம் கார்டு ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம் ஃபாரினருக்கு. வி நீட் ஏ சிம் கார்டு. இங்கே பாருங்க 15 GB வந்து 7 நாளைக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸில் 821 போட்டிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 30 GB, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 GB. 30 days இருக்கு. பட் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கிட்டோங்க. நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபீஸ்ங்க. உடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு சைன் பண்ணி கொடுத்தோன்னே. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பஸ் பிடிச்சாகணும். பிரதர் வேர் ஐ கேன் கெட் பஸ் டு சிட்டி பஸ்? ஓகே ரைட் சைடு 187. எஸ் கரெக்ட். தேங்க்யூ ப்ரோ. இங்கே போய் அப்படியே ரைட் எடுத்தோம்னா பஸ் இருக்குமா, பஸ்ஸில் ஏறி அப்படியே நம்ம கொலம்போ சிட்டிக்கு போக வேண்டியதாங்க. ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக வெளில வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 187 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்காங்க. ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் வெளியில் வந்தோன்னா சிட்டி எப்படி இருக்குன்னு. ஒரு நார்மலாக ஒரு ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்தால் அப்படியே கொஞ்சம் ஹாப்பினியாக இருக்கும் பார்த்தீங்களா, பிஸி, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கான பஸ் வந்து அங்கே நிற்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கன் ஃப்ளாக்லாம் பறக்குது, மக்கள் அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. எல்லாருமே சிட்டிக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. இந்தியாவில் இருக்க சேம் ஃபீல் தான், ஸ்ரீலங்கன் ஃப்ளாக் மட்டும் பறந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த 187 அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் பார்க்க முடியுது. ஸோ லக்ஸுரி பஸ் சர்வீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 187 அப்படின்னு போட்டு இந்த பாருங்கள் பஸ் நிற்கிதுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலம்போ சிட்டிக்கு போகுது. ஃபுல்லாகிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் வண்டியில் போய்க்கலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கிரிக்கெட் தாங்க. ஏன்னா பயங்கரமான லெஜெண்டரி பிளேயர்ஸுங்க. ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாப்பட்டு, அப்புறம் ஜெயவர்தினே, குமார சனகாரா, முத்தையா முரளிதரன், ஏகப்பட்ட லெஜெண்ட் பிளேயர்ஸ் விளையாண்ட ஒரு டீம் அது. ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தில்ஷான் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ஓப்பனிங் சரியான தலைவலிங்க இந்தியாவுக்கு. எப்போ ஏறினாலும் எந்த பாலை பார்த்தாலும் அடிப்பார், அந்த மாதிரியான ஒரு டீமு. ஸோ எனக்கு ஸ்ரீலங்கானோன்னா அதுதான் ஞாபகம் வருது. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் அந்த தேயிலை தோட்டங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வால்பாறை சைட்லாம் போனால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதையுமே பார்க்க முடியும். நம்ம மெயினான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு இந்த ஹைட்டான பில்டிங்ஸு, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு இதெல்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சுத்தமாக. பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சது என்ன தெரியுங்களா, இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, கிராமம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ போய் கண்டிப்பாக அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெம்பரேச்சருமே நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் தான். ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப ஒரு கூலிங்கும் இல்லை.
ஒரு நார்மலான டெம்பரேச்சர், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓ, டிக்கெட்டோட விலை இங்கே இருக்குங்க, 380 LKR. பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி வந்துருச்சு. எப்படியாவது முன்னாடி சீட்டு கிடச்சிடணும். இன்னும் யாரும் வரல. முன்னாடி சீட்டில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் சிட்டியை பார்த்துட்டு போகிறதுக்கு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ உள்ளே ஏறியாச்சு. இங்கே பாருங்கள், இதில் கால் வச்சு போகலாமா? ஸோ ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு இடத்த பிடிச்சிட்டு அழகாக முன்னாடி டிரைவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டோம். இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? தமிழ் நோ ஓகே. இங்கே பாருங்க, சீட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இது ஒரு சீட்டு பக்கத்தில் மடிச்சு இருக்கு, அதை எடுத்தா சீட் ஆகிடுதுங்க பக்கத்தில். அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்கு. இப்படி மடிச்சு இங்கே பாருங்க, மடிச்சு இப்படி தூக்குனா போதும், அடுத்த சீட் ஆகிடுது. ஸோ 3 சீட்டு கிளம்பிருச்சுங்க. இங்கே பாருங்க, யாருமே இல்லை, பெருசாக ஒன்றும் யாரும் ஏறலை, ஆனால் கிளம்பிருச்சுங்க வண்டி. கொழும்பு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கொழும்பு சிட்டி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கே பாருங்க சிட்டி வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் நம்ம ஏர்போர்ட் அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கோம், இன்னும் தாண்டலை. பட் இன்னும் சிட்டிக்குள்ளே போகும்போது இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பஸ் ஏறினோம்னா சீட்டு கிடைக்குமான்னு யோசிப்போம், ஏன்னா மக்கள் தொகை அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்க, யாருமே இல்லை. ஸோ நம்ம தான் தனியாக போயிட்டு இருக்கோம். 2 பக்கமும் நிறைய கடைகள் தெரியுதுங்க. சூப்பர் மார்க்கெட்டு, பேக்கரி, மொபைல் ஷாப்பு, துணி கடை, மருந்து கடை எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ சில கடைகளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியில் இருக்குது, சில கடைகள் வந்து தமிழ்லேயும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் கடைசி ஸ்டாப் போல். பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். நன்றிண்ணே. அப்பா, பகலில் ஏறி நைட்டில் வந்து இறங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்டேன். ஆட்டோ கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் வரேன்னு போட்டிருக்குங்க. ஸோ ஆட்டோ வந்துருச்சு. ஹாய் ப்ரோ, 8:05க்கு நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். மணி 7:45. தமிழ் தெரியுமா பிரதர்? ஆமா, சூப்பர். நண்பருக்கு வந்து தமிழ் தெரியுதுங்க, சந்தோஷம். வந்தது. எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் வந்து ஆட்டோ ஓட்டுறதால பார்ட் டைம் ஜாப். ஓ, இது பார்ட் டைம் ஜாப். ஓகே ஓகே. எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டுவீங்க? மேக்ஸிமம் ஒரு 3 hours. 3 hours. 3 hours 4 hours மாதிரி ஓட்டுறேன். ஓகே ஓகே. இந்தியா ஆடியா? நான் இந்தியா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க? தஞ்சாவூர். நான் 1 year சென்னையில தான் இருக்கேன், தாம்பரத்துல. நல்ல சூப்பர் சூப்பர். 15 ஓ, கூடுவாஞ்சேரியா? 15. ஓகே 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 ஓகே. மெயின் வந்து அக்கௌண்ட்ஸ் செய்யறேன், லைஃப் கம்பெனி. அவங்க அக்கௌண்ட்ஸ். ஓகே. எனக்கு போறோம் நீ ஆட்டோ. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாரு பார்ட் டைம் ஜாப்ல. ரொம்பவே நல்ல விஷயம். எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் பிரதர் ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டினா? 4 மணி நேரம் 6,000 5,000 இருக்கும். ஓ, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவாராம். அப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் ஒரு 1000 1500 வச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு அவருக்கு வந்து கையில் நிற்குங்க. இதுதான் கொழும்புல பெரிய மால். அப்படிங்களா? கொழும்புல இருக்க பெரிய மாலுங்களாங்க, சிட்டி சென்டர். வருவோம் கண்டிப்பா. ஸோ நம்மளை வந்து ப்ரோ நல்லபடியாக நம்மளோட ஹோட்டலில் இறக்கி விட்டாங்க. வாங்க உள்ளே போய் செக்இன் முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பெட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் பஸ் மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாத்ரூம் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வெளில போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம vlog முடிச்சுட்டு தூங்கிடலாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நான் பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். நாமளும் இதோட vlog முடிச்சுக்கலாம். அண்ட் வழக்கமாக சொல்கிறது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.